No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு. கட்சியோட அமைப்பு சட்டம்னா சொல்லுது எந்த பிரச்சனையும் கட்சி உள்ள பேசணும், கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படும். இது ரெண்டுத்தையுமே அவர் மீறினாரா இல்லையா? அவருக்கு வெளியில போகணும், பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்படி நடந்தா வெளியேற்றுவாங்க தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். அப்ப ஏன் நடக்கிறாரு? அப்ப வெளியேற்றின பிறகு ஏன் புலம்புறாரு? ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுத மாதிரி இவரு சேகர் பாபு கட்சியிலிருந்து நீக்குகிறார்கள், இதெல்லாம் சரியில்லை. சரியில்லைன்னா அவங்களுக்கு என்ன? உங்களுக்கு அந்த கட்சி நாசமா போனா நல்லது தானே. பசுமொழில நடந்தது 3 பேருமே ஒன்னா போய் தேவர் சிலைக்கு போய் மரியாதை பண்றது ஸ்கிரிப்டா சார்? அண்ணாமலை, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் கூட்டாக செயல்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்பொழுது புது கூட்டாளி செங்கோட்டையன். அப்போ அண்ணாமலையுடைய அசைன்மெண்ட்ல இவர்கள் எல்லாம் இயங்குகிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. அதிமுகக்குள்ள பிரச்சனைக்கு அண்ணாமலை என்ன சார் காரணம்? அதிமுகக்குள்ள பிரச்சனைக்கு அண்ணாமலை என்ன காரணம்னா, அண்ணாமலை கூட்டணிக்கு உள்ள வைக்கிறாரா சார்? நான் உல வைக்கலையா? நான் புதுசாக கேட்குறீங்க. 24 நான் உல வச்சனால தானே தனியாக நின்னாங்க. இல்லை சார், இப்பவும் அதே மைண்ட் செட்டில் இருக்காரான்னு கேட்குறேன். அதே மைண்ட் செட்லாம் இருக்காரு, எப்பவும் இருப்பார். கொஞ்சம் திருந்துவாருன்னு பார்க்குறாங்க, திருந்துற மாதிரி இல்லை. அண்ணாமலைக்கு இயல்பாகவே ஏடிஎம்கே பிடிக்கல. ஏடிஎம்கே பிடிக்கல சார். ஏடிஎம்கே பிடிக்கலையா? எடப்பாடி பிடிக்கலையா? எடப்பாடி பிடிக்கல. நயினார் நாகேந்திரன் எடப்பாடி கூட ஜெல் ஆயிட்டாரு. இவர் அவர் வரவேற்கிறதும், அவர் இவருக்கு மாலை போடுறதும், இவர் அவரை பாராட்டுறதும், நம்ம ஒதுக்கி வச்ச எல்லாருமே ஒன்னாகிறாங்களா? எச் ராஜா கூட இருக்கிறாப்புல, அவரு கூட கருப்பு முருகானந்தம், நம்ம கூட இருந்த வினோஜ் கூட அங்கே போயிட்டாப்புல, கருநாகராஜனும் அங்கே தாங்கிறாப்புல. தனிமரமா ஆயிட்டோமே என்ற கோவம் இருக்குமா இருக்காதா? பசுமொன்ல சசிகலாவை ஏன் சார் டிடிவி பார்க்கல? அதாவது காத்திருந்தாங்க சசிகலாவுக்கு ஓபிஎஸ் செங்கோட்டையன் காத்திருந்து சசிகலாவை பார்த்தாங்க. டிடிவி ஏன் போயிட்டார்? டிடிவியை சசிகலா விரும்பவில்லை, பார்க்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, கேஎஸ் இவங்க 3 பேரும் விஜய்க்கு பின்னாடி போறாங்க அப்படின்னா டிடிவிக்கு 100 ஓட்டு, ஓபிஎஸ்க்கு 30 ஓட்டு, செங்கோட்டையனுக்கு 15 ஓட்டு, 145 ஓட்டு. விஜய்னு ஒரு சக்தி இருக்குல்ல, 15%. என்ன பண்ணுவீங்க? தொகுதிக்கு 30,000 ஓட்டு வாங்குறீங்க வச்சுக்கோங்க. அதை வச்சு என்ன பண்ணுங்க? நாக்கு தான் வலிக்கணும். ஆதானியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம் சார். அதிமுக தொடர்ச்சியாக லைம்லைட்டில் இருக்காங்க. அது பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் நெகட்டிவ் சைடாக இருக்குது. சமீபத்தில் அதிமுகவுடைய மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே டிக்கெட் வாங்கி எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு கெடு வைத்தார். அதன் காரணமாக எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் விலக்கி வைக்கப்பட்டிருந்தார். அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பொறுப்புன்னு கூட சொல்ல முடியாது பதவி, அடிப்படை உறுப்பினர் பதவி. அந்த பதவியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறிச்சிருக்காரு. இதற்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா, பசும்பொன்ல அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் ஒரு 3 பேரை அவரை சந்தித்தது தான் காரணம். என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? செங்கோட்டையன் நீக்கம் வரைக்கும் போயிருக்கு. அந்த அளவுக்கு நெருக்கடியை செங்கோட்டையன் எடப்பாடி கொடுத்துட்டாரா? இந்த கேள்வி எப்படி கேட்கலாமா? என்ன சார் நடக்குது? 77லேருந்து ஏடிஎம்கேல இருக்கிறவர், அதிமுக தலைமையில் பெரிய பொறுப்புலலாம் இருந்தவர், கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சி தலைமைக்கு எதிராக வெளியில் பேட்டி கொடுத்தாரு. செங்கோட்டையன் என்ன சார் நினச்சிட்ருக்காரு? சரி, அதுக்கு பிறகு கூட இப்போ பதவியெல்லாம் பிடிக்கிட்டு விட்டுட்டாங்க, சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது கூட கால ஓட்டத்தில் மாறும். ஆனால் திடீர்னு எந்த கட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டு பெருசாக இது பண்ணி வெளியே போனாரோ அந்த ஓபிஎஸ் கூட, திமுக ஜெயிக்குன்ற ஓபிஎஸ் கூட கை கோர்த்துக்கிட்டு, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்தால் நான் இந்த கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன், தூக்கு போட்டுக்குவேன்ற அளவுக்கு பேசுகிற டிடிவி இவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணுறாரு செங்கோட்டையன். இது கரெக்டாக சார்? அப்படிலாம் கேட்கணும் கேள்வி. ஆனால் ஏதோ இன்றைக்கி ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுத மாதிரி இவர் சேகர் பாபு கட்சியிலிருந்து நீக்குகிறார்கள், இதெல்லாம் சரியில்லை. சரியில்லைன்னா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அந்த கட்சி நாசமாக போனால் நல்லது தானே? அதுதானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டுமே இருந்த கட்சி பழசா இருந்த கட்சி, அதெல்லாம் யாருக்கும் அந்த எண்ணம்லாம் கிடையாது. எல்லாம் இந்த அரசியல் என்பதே வியாபாரம் தான். இருந்த கட்சி அந்த இது அதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது அவங்க சசிகலா இது நீக்குவதை இது என்ன செய்து விட்டார்? அவர் கட்சியில் இருந்தவர் தானே, இதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு ஞாபகம் இருக்கா? ஓபிஎஸ்ஸை நீக்கும் போது நடராத்திரியில் ஒரு பேட்டி கொடுத்தாங்களே,
அவர் ஸ்டாலின் கிட்ட சிரிச்சுக்கிட்டு ஒருவரை பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தார்கள். அதுக்கே நீக்கினீங்களே. இவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் வாகனத்தில் பயணம் செய்து கொண்டும் நான் அவரை சந்திப்பேன் இவரை சந்திப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? சார் இது ஸ்கிரிப்டா சார்? எது பசுமூன்ல நடந்தது வந்து 3 பேருமே ஒன்னா போய் தேவர் சிலைக்கு போய் மரியாதை பண்றது, பிரஸ்ஸை சந்திக்கிறதுங்கிறது ஸ்கிரிப்டா சார்? ஏன்னா வந்து ஓபிஎஸ் வண்டியில செங்கோட்டையன் ஏறாரு, எனக்கு ப்ரீ பிளான்டா நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. என்ன சார் நடந்திருக்கு பின்னாடி? அதிமுகக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணுன்றதுல ஆரம்பத்துலேருந்து செயல்படுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கணுன்றதுலேயே அண்ணாமலை போன்றவரையே பயன்படுத்தியவர்கள். அண்ணாமலையை வச்சு அதிமுக கூட்டணியை உடைச்சி 2024 தனித்தனியாக நிற்க வச்சவங்க. அன்னைக்கு அண்ணாமலைக்கு அதிமுக கூட்டணியோட இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது, இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு மற்றதெல்லாம் உறுதுணையாக இருந்தது டிடிவி தினகரன். அண்ணாமலை, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் கூட்டாக செயல்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது புது கூட்டாளி செங்கோட்டையன். அப்போ அண்ணாமலையுடைய அசைன்மெண்ட்டில் இவர்கள் எல்லாம் இயங்குகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓபிஎஸ்ஸு பாஜகவால் அதிமுகக்குள்ளே திணிக்கப்பட்டவர், கரெக்டாக? அதற்கு பிறகு அவர்கள் எதுக்காக திணிச்சாங்களோ அந்த வன்மம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல. எடப்பாடிக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், தெரியும்ல. தன் சுயநலம் ஒன்று தான் இருக்குது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா கிட்டே இருந்தார், ஓகே. ஜெயலலிதா அப்படி நகர்ந்தோன்னே பாஜகவோட கை கோத்துட்டு உள்ளே வேலை செஞ்சனால தான் சசிகலா அவரை தூக்குனாங்க. இன்றைக்கி அந்த ஓபிஎஸ் அவங்களுக்கு நல்லவராக தெரிகிறாங்க. ஜெயலலிதா வெளியில் இறந்த உடனே இவர் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு முதலமைச்சர் பதவியே கொடுத்தாலும் அதற்கு எதிராக செயல்பட்டார். அதனால தான் ஓபிஎஸ்ஸை தூக்குறோன்ற அளவுக்கு அவங்க பண்ணாங்க. குருமூர்த்தி சொல்லி தான் நான் உண்ணாவிரதம் இருந்தேன், தர்மயுத்தம் பண்ணன்ற அளவுக்கு போச்சு. அப்போ எந்த அளவுக்கு இவர் ஒரு தலைவர்ன்றத, ஒரு முதலமைச்சர்ன்றதை தாண்டி ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தார். அதுக்கு பிறகு அண்ணாமலைக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தார். ஒரு கட்டத்தில் திமுக ஏன் சார் அதிமுக பிரச்சனைக்குள்ள அண்ணாமலையை கொண்டு வந்து இருக்கிறீங்க? அண்ணாமலை என்ன சார் பண்றாரு? அவரே கட்சி பதவி இல்லாமல் அமைதியாக இருக்காரு சார். எதுவாக நேற்று கூட பேசினாரு, அமைதியாகிறான்றீங்க. ஆமா சார், அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலை விமர்சனம் பண்றாங்க. யாரு? சோசியல் மீடியா எழுதுறாங்க சார் அண்ணாமலையை பற்றி. தலைவர்கள்னு சொன்னார். அதிமுக தலைவர்கள் என்னை பேசுகிறாங்க, நான் இனி பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. யார் பேசுகிறா? எந்த தலைவர் பேசுனா? யாரும் பேசல. அட்டென்ஷன் சீக்கிங், கவனத்தை திருப்புவது. சார் எனக்கு தெரியல சார், அதிமுகக்குள்ள பிரச்சனைக்கு அண்ணாமலை என்ன சார் காரணம்? அதிமுகக்குள்ள பிரச்சனைக்கு அண்ணாமலை என்ன காரணம்னா, அதிமுகக்குள்ள பிரச்சனை தான் டிடிவிக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற பிரச்சனை, கரெக்டா? ஆமாம். சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற பிரச்சனை அதிமுக உள்ள பிரச்சனை. ஓபிஎஸ்ஸுக்கும் இவருக்கும் நடக்கிற பிரச்சனை அதிமுக. இவர் என்ன சொன்னார்? டிடிவி தலைமையில் அதிமுக வரும் பிரச்சாரத்தில் சொன்னார். நாங்கள் இணைந்து பாடுபடுவோம், அண்ணன் டிடிவி நாங்கள் எல்லாம் இணைந்து செயல்படுவோம். சார் அப்படி சொன்ன அண்ணாமலை, ஏங்க நீங்கள் கேட்டது நான் பதில் சொல்கிறேன். அண்ணாமலைக்கும் அதிமுக என்ன சம்மந்தம்னு கேட்டீங்க, நானும் அதான் கேட்குறேன். உங்களுக்கும் அதிமுக என்ன சம்மந்தம்? உங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க, தோழமை கட்சி, அவ்வளோதானே? ஆமாம். நீங்கள் அதுக்குள்ளே போய் விளையாட முடியுமா? இன்றைக்கி காங்கிரஸில் பல வேலைகள் ஸ்டாலினுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, கூட்டணிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது உள்ளடி வேலை பண்ணிகிட்ருக்காங்களா திமுகலேருந்து? இல்லை யாராவது தலைவர்களை விட்டு திட்ட விட்றாங்களா? இல்லை இவர்கள் தலைமையில் காங்கிரஸ் போய்ட்டு எதாவது பேசுகிறாங்களா? இல்லை இவர்கள் தலைமையில் திமுக போவோன்னு வேறு கட்சியிலேருந்து, கூட்டணி கட்சி செல்வ பெருந்தகை அண்ணன், வேறு யாராவது திமுக அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் தலைமையில் திமுக சென்று விடும் அப்படி இப்படின்னு பேசுனா ஏற்றுக்குவாங்களா செல்வ பெருந்தகையை? அப்போது நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க. சசிகலா போய் சந்திக்கிறீங்க, அகண்ட அதிமுக உருவாக்குவோம் அப்படி இப்படிலாம். உங்களுக்கு என்ன, அதுக்காக நீங்கள் வந்தீங்க? நீங்கள் எதுக்கு வந்தீங்க? பாஜக வளர்க்க வந்தீங்க. அந்த வேலையை மட்டும்தானே பார்க்கணும். சரி, தோழமை கட்சியாக இருந்துக்கிட்டு எவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க இங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணியில், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவரும் பாவம். அந்த கஷ்டம்லாம் என்ன கஷ்டம்னு திருமாவளவனையும் மற்றவங்களையும் கேட்டால் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. திமுக செய்கிற தப்புக்கு அவங்க வந்து முட்டு கொடுத்து தோலே புண்ணாயிடுச்சு, சிலுவை சுமந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய வடுன்னு காமிப்பாங்க. இங்கே அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் வெளியிடுது, அதிமுக வெளியிடலாம், வெளியிடுவேன். ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, என் மனைவி ஜெயலலிதாவோட 1000 மடங்கு மேலானவர். மறுநாள் கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே, என் கருத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை சொன்னாரா இல்லையா? அவங்க அங்கே போய் சொல்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. அவங்க கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, இந்த ஒரு படத்தில் பல்பு வாங்குவான் தெரியுமா வடிவேலு, 100 வாட்ஸ் எவ்வளோ, 100 வாட்ஸ் வந்து 100 ரூபா ஏதோ சொல்லுவாங்க. அப்போ 30 வாட்ஸில் 2, 20 வாட்ஸில் 2. ஆமாம். அந்த பஞ்சாயத்து வரும்போது இவன் பிடிச்சிக்குவான் அந்த கடைக்காரன். இவன் வந்து சித்தப்பு எங்கள் வா சித்தப்புன்னொன்னே அவர் வருவார், என்னடா சொன்னேன், இந்த பார் சித்தப்பு நீயே கேளு, 100 வாட்ஸ் இவ்வளோன்னாங்க, நான் வந்து இதில் இவ்வளோ வாங்கினேன், இது 80 ரூபா தான் ஆகுது, இவர் மீதி 20 ரூபா கொண்டா கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு.
உடனே இவர் கையை தடுத்து விட்டோன்னா வடிவேல் தூக்கிட்டு ஓடி வைப்பிடாப்புல. அவர் என்ன சொல்லுவாப்புல, பையன் நல்லா தான் பண்ணுறான், எனக்கும் ஒரு இதே மாதிரி கொடுன்னுவார். ஞாபகம் இருக்கா? ஆமாம். பாஜக அப்படி தான் ஆயிடுச்சு. பாஜக தலைவர்கள் பையன் நல்லா தான் பண்ணுறான், நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவுத்து விட்டாங்க. அவரும் அந்த வார் ரூம்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அந்த பூஸ்லாம் காமிச்சார். இந்த பூஸ்லேயே பெரிய பூஸு, அவங்க தலைமையே ஏமாத்தின பூஸ் என்னென்னா, டிஎம்கே கூட சேர்ந்துட்டு டிஎம்கே மூலியமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சுக்கிட்டு பாஜக தான் செகண்ட் பிளேஸ்ன்னு பெருசாக ஒரு பூஸ்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? 6 சீட்டு ஜெயிக்கும். யாரோ திடீர்னு வந்து பேசுனாங்க. ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளில் அந்த கூட்டணி உடஞ்சோன்னா 6 சீட்டு பற்றிலாம் பேசலை. நாளை நம்மதே 40 நம்மதேன்னு உருட்டினாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்போ போய் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த பூஸ் காமிக்கிறதுக்கெல்லாம் திமுக உதவுச்சு அண்ணாமலைக்கு. இந்த பூஸை யாருக்கு காமிச்சாங்கன்னா டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு காமிச்சாங்க. சார் அவங்க ஐபிஎல்லாம் வச்சுருப்பாங்க. ஐபிஎல்லாம் நீங்கள் ஐபியே விலைக்கு வாங்கலாங்க, ஒன்றும் பிரச்சனையான இல்லை. ஐபி இங்கே இருக்கிற அதிகாரிகள் தானே போடுவாங்க. ஐபியில் பார்த்து ரிப்போர்ட் போடனா போட்டுக்க போகிறாங்க. சரி, ஐபி அதிகாரிகள் மட்டும் எங்கேருந்து எடுக்க போகிறாங்க? அவங்க 4 பேர்கிட்ட பேசுவாங்க. நான் பேசின ஆளுங்க நம்மள்ட்ட இந்த எஸ்பிசிஐடி இந்த ஐஎஸ்லாம் பேசுகிறாங்க. பல பேருக்கு வந்து ஐயோன்னா ஏன் இப்படி இருக்கீங்களேன்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. அவ்வளோதான் நாலேஜ் இருக்குது. என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களும் மனிதர்கள் தானே. திடீர்னு எங்கேயாவது ஆண்டாட்டில் வேலை செய்கிற ஆளை கூப்பிட்டு இன்னையிலேருந்து நீங்கள் எஸ்பிசிஐடி பாருங்கள், நீங்கள் தாவேக்கா பாருங்கன்னா ஒரு அன்னையிலேருந்து அரசியல் மேதை ஆகிடுவாரா? ப்ராக்டிஸ். அவர் எங்கேயாவது போய் யாரையா கேட்டுக்கிட்டு அவர் பேசுகிற ஆள்லாம் அவர் எப்படி பார்ப்பார்? அந்த டிவியில் இருக்கிறவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேசுவார். அவன் பெரிய ஞானசூன்யமாக இருப்பான், இல்லாட்டி நம்ம ஜான் ஆளாக இருப்பான். அவன் வந்து ஒரு கதை சொல்லுவான், அவர் அதை நம்பிடுவார். இப்போ நம்மள்ட்ட வந்து பேசும்போது நம்ம சொன்னால் இவர் என்ன இவர் வெளியில் தானே இருக்கார், ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு, அவரே சொல்கிறார், அந்த சேனல்கள் அவரே சொல்கிறார், அப்படி தான் அவர் எடுப்பார். அப்போ ஒன்றுலாம் போவார். நம்ம அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது, ஒவ்வொருத்தரையும் அதெல்லாம் நம்ம பொறுப்பேற்றுட்டு இருக்க முடியாது. இப்படி தான் ஐபி அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அண்ணாமலை பயங்கரமாக இருக்கார், பயங்கரமாக இருக்கார், வந்துடும் பாஜக 6 சீட்டு ஜெயிச்சிரும், நம்பர் 2ல் அதுதான் வரப்போகுது அப்படின்னு இந்த பூஸ் இருக்குல்ல, அந்த அதிகாரிகளும் அதுக்கு இலக்காவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் போடும்போது தான் டெல்லி பாஜகவுக்கு இங்கேருந்து படம் காட்டுறாங்க. திமுக வச்சா படம் காட்டணும்னா அவங்களாம் சரி ரைட் அதிமுக தேவையில்லைன்னு உடச்சி விட்றாங்க. அவங்களுமே வந்து நம்ம 400 ஜெயிச்சிருவோங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஆபி பார் 400 பார், ஆபி பார் சாக்கோ பார் ஆயிடுச்சு. தமிழ்நாடு கேரளா நமக்கு தேவையே இல்லைங்கிற மைண்ட் செட்ல அவங்களும் இருந்தாங்க. போடா அப்படின்ட்டு எடப்பாடி வந்து என்னங்க அந்த மாதிரிலாம் அண்ணாமலை அப்படிதான் பேசுவான் என்னன்ற ஓ அப்படின்னோடனே படம் காமிச்சோன்னே எல்லாம் முடிஞ்சோன்னு பார்த்தா ஆப்கி பார் சாக்கோ பார் ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் மெஜாரிட்டிக்கே யாரையும் தொங்க வர மாதிரி ஆயிடுச்சு. எதுலேயே தப்பி எதுலேயே மாட்டின மாதிரி நிதிஷ்குமார்கிட்ட போய் மாட்டிக்கினாங்க. அதனால் அவர்களுக்கு அப்புறமா புரியுது, மாட்டிட்டோண்டா, எவனோ காட்டின படத்தில் நம்ம மாட்டிட்டோண்டான்னு சொல்லிட்டு நம்ம கூட்டாளி வந்தான்னு சேர்றாங்க. இது ஒரு பார்ட்டு. இதில் இந்த படம் காட்டுறதுல துணை போனது யார்? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவங்க ரொம்ப டேரக்டெல்லாம் வரல, அப்படி இப்படியே இருக்காங்க. அப்போ அந்த ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் வச்சு தானே அண்ணாமலை படம் காட்சியிருந்தார். அந்த பாசம் இருக்குல்ல, அந்த பாசம் இப்போ மறுபடியும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தவொன்னே எவ்வளோ காண்டாகும், அண்ணாமலை எவ்வளோ காண்டாகும். இப்போ புரியுதா அண்ணாமலைக்கும் அதிமுகவும் உள்ள தொடர்புகள்? ஓகே சார். அதே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டியது நம்முடைய கனவுன்னு தார்ல சார். அது இங்கேருந்து வந்தது, இங்கேருந்து வரல. அதான் சொல்கிறாரு, நாகரிகம் கருதி சில விஷயங்களை நான் பேச வேண்டியது இருக்கிறது, வேறு வழி இல்லாமல் பேச வேண்டியது சொல்கிறாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் பதில் அண்ணாமலைட்டே இருக்கு. ஓகே, அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. அதுக்கு தான் செல்லூர்ராஜ் சொன்னார், ராசா நீ உயிரெல்லாம் கொடுக்க தேவையில்லை, உயிரை கொடுப்போன்னு வரைக்கும் சொன்னாராங்க. எங்கள் தொண்டர்கள் உயிரை கொடுக்கவும் தேவை, நீ உயிரையும் கொடுக்கணும், ஒன்றையும் கொடுக்கணும், உன் ஆளுங்களை அடக்கி வச்சு கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யாது போதும்னாரு. செல்லூராஜ் சொன்னாரா இல்லையா? அதனால் அண்ணாமலைக்கு கூட்டாளிகளை பாதிக்க போடணும், கூட்டாளிகளை உள்ளே வச்சு தொல்லை கொடுக்குறாங்கலாம் ட்ரை பண்ணார், ஒன்றும் நடக்கலை. கூட்டாளிகளை அமித்ஷாவை கழட்டி விட்டார், அது அவங்க சொந்த பிரச்சனைன்ட்டார். ஆமாம், மறைமுகமாக என்ன சொன்னாங்க, பொறுமையாக இருங்க, நாங்கள் பேசி எடப்பாடி மனசை மாற்றி நம்ம வாங்குகிற சீட்லேயே உங்களுக்கு ஒரு 10-5 சீட்டு பிரித்து கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் அண்ணாமலை சும்மா இருப்பாரா? இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அண்ணாமலை தான் பவர் நினச்சிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்டு ஆட ஆரம்பித்தாங்க. புதுசாக ஒரு கூட்டாளியை உள்ளேருந்து உருவாக்குனாங்க. அவர் தான் மிஸ்டர் செங்கிஸ்கான் மாதிரி ஆயிடலான்னு நினச்சார். அவர் செங்ஸ் ஆகிட்டார். அவர் வெளியில் வந்த காரணமே சப்ப காரணம். என்ன சொன்னார் சொல்லுங்கள்? அத்திக்கடவு அவினாசி பேனரில் தலைவர் படமும் அம்மா படமும் இல்லை, எம்ஜிஆர் படமும் அம்மா படமும் இல்லை, அதெல்லாம் விடுங்க. அது தலையெழுத்து பிங்க மட்டும் நான் கலைஞர் படம் எவ்வளோ உள்ளு ஸ்டாம்ப் சைஸ் ஆகிடுச்சு. அப்புறமா இன்ப நிதி வந்த பிறகு கலைஞர் படத்தை எடுத்து போட்டு ஸ்டாலின் படத்தை ஸ்டாம்ப் சைஸ் ஆகி உதயநிதி படத்தை பெருசாக வச்சு அதோட பெருசாக இன்ப நிதி படத்தை வைப்பாங்க. இது இப்படி ரொட்டேஷன் தானே அது, அதெல்லாம் விட்டுருங்க. கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும், எடப்பாடிக்கு ஒரு 10 நாள் கெடுவுன்னு வச்சுருந்தார் சார். எது என்ன சொன்னார் சொல்லுங்கள். அதான் சார், ஒற்றுமையாக இருந்தால் தான் கட்சி ஜெயிக்க முடியும். ஏங்க அவங்க அடிச்சு நான் சாவுறாங்க. ஒற்றுமையாக இருந்து எழுச்சி பயணம் ஆரம்பித்து 60 தொகுதிகள் போய் பெரிய அளவில் பரவாயில்லப்பா எடப்பாடி வேறு லெவல் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற டைமில் ஒரு வெளியே வர்றார். கரெக்டாக
ஆமா அப்படி இந்த ஒருங்கிணைப்பு வந்தாதான், இந்த ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி வந்தாதான் நான் வந்து மக்கள் பயணத்துக்கு போவேன். ஒருங்கிணைப்பு அதாவது வெளியே போன சக்திகள் சார், அதாவது யார சொன்னாரு? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா சொன்னாரா அவரு? பேர் சொல்லல சார். அப்புறம் யாரு சொல்றாரு? பிரிந்து போன சக்திகள்லாம் யாரு பிரிந்து போன சக்திகள்? அதான் சார் ஓபிஎஸ், டிடிவி, சொன்னாரா சசிகலா. அவர் சொன்னாரா? சொல்லல சார். அப்புறம் என்ன அப்படின்னா அந்த பிரிந்து போன சக்திகள் அந்த 3 பேர் தானே சார். உன்கிட்ட என்ன கொடுத்தேன்? 1 ரூபா. என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? 2 பழம். ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே. அதானே இது அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு? பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும். யார் சேரணும்? அதெல்லாம் எடப்பாடிக்கு தான் தெரியும். அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க? பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக நான் பேசுகிறேன். யார் பிரிந்தவர்கள்? அது எடப்பாடி தான் தெரியும். அது எடப்பாடிக்கு தானே தெரியும். அப்புறம் நீங்கள் வெளியே வந்து பேச. அதுக்கு முன்னாடி ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடியை போய் கன்வின்ஸ் பண்ணாங்கல்ல. அது கட்சிக்குள்ளே நடக்குங்க. இப்போ இவர் நம்ம துரைமுருகன் பேசுவார், மற்றவர்கள் பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நடக்கும். அந்த 6 அமைச்சர்கள் போய் பேசுனாங்கன்னு ஒரே ஒரு பத்திரிகையாளர் கிளப்பி விட்டார். அதை தூக்கிட்டு கம்பு சுற்றுனாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சுட்டு ஒரு அஜெண்டா, ஒரு நரேட்டிவ். அந்த 6 அமைச்சர்களும் இன்றைக்கி உள்ளே தானே இருக்காங்க. 5 பேர் உள்ளே தானே இருக்காங்க. அவர்கள் கட்சி அந்த ஜனநாயகத்தை கட்டுப்பட்டு தானே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கட்சி நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் என்ன தனியாக? புரியுதா பிரச்சனை? சரி, இது பாஜக அசைன்மெண்ட்டா இல்லை அண்ணாமலை அசைன்மெண்ட்டா? இது அண்ணாமலை அசைன்மெண்ட். பாஜக அசைன்மெண்ட்டே கிடையாதுங்க. பாஜகவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சுங்க. நமக்கு தமிழ்நாட்டில் பார்ட்னர் ஏடிஎம்கே தான். அப்புறம் ஏன் சார் அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்காங்க டெல்லி? எங்க கண்ட்ரோல் பண்ணல? அதாவது இது இந்த அண்ணாமலை பதவியை பிடுங்கினதை கண்ட்ரோல் பண்ணதாங்க. அப்படிங்காச்சு சார். அதையும் மீறி இப்படிப்பட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க. கொஞ்சம் ஆடுவார், சொல்லுவாங்க. பிக் பாஸ் பார்க்குறீங்களா? அதில் சில கேரக்டர் வந்து இந்த பார்வதினு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. திவாகர்னு ஒரு கேரக்டர் நடிப்பு அரக்க. அவர் என்ன பண்ணுறாரு? தொல்லை கொடுக்குறாரு. அந்த வாரம் விஜய் சேதுபதி வந்து கண்டிக்கிறார், நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்னு. அப்போ பயங்கரமாக தலையாட்டுறாங்க. சில சமயம் அந்த பார்வதி கண்ணீர்லேயும் கண்ணீர் அப்படியே முட்டிக்கு நிற்கிது. அப்புறம் எல்லோரும் என்ன கார்னர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அடுத்த நாளே மறுபடியும் இவங்க கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் பிரச்சனை ஆகுது. அப்போ நீங்கள் என்ன கேட்குறது? பிக் பாஸ்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. மைக்கு மாட்டலன்னா சொல்லுவார், ஏதாவது தப்பு பண்ணால் சொல்லுவார். ஆனால் பெரிய சண்டை இவ்வளோ நடக்கும்போது கம்முன்னு தான் இருப்பார். ஏன்னா அண்ணாமலை மாதிரி தலைவர்கள் தேவை. பாஜக நாளைக்கே ஏடிஎம் கூட கூட்டணி இல்லை, ஏடிஎம்கே திட்டணும் அப்படின்னா அண்ணாமலையுடைய மைண்ட் செட்டு ஃபுல்லாக, நீங்கள் பத்திரிகையாளர்களை பார்க்குறீங்கல்ல, இவங்க மைண்ட் செட்டு ஃபுல்லாக பாஜக எதிர்ப்புன்னு சில பேர் இருப்பான், சுற்றிட்டு இருப்பான். அவன்கிட்ட நீங்கள் போய் இருக்கிற நிலைமை இப்படியா, இவங்க வந்து இவங்களோட போகிறாங்க, பாஜக இந்த மாதிரி வரப்போகுதுன்னா அவனால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவன் மனநிலையை ஃபுல்லாக பாஜக மனநிலை. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? பொய்யான காரணமாக அவன் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லுவான். இன்றைக்கி பல மூத்த பத்திரிகை அப்படி தான் சுற்றினுக்கிறாங்க. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை, விஜய் காங்கிரஸ் ராகுலும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார்கள் அப்படின்லாம் சொல்லி உருட்டுறாங்கல்ல. அதெல்லாம் அவருடைய விருப்பம், யதார்த்தம் வேறு. ஆனால் அவர்களுக்கு என்ன? பாஜக வந்துடும், பாஜக வந்துடும், பாஜக வந்துடும். பாஜக தான் வந்துடுச்சே. அப்போ அவருக்கு என்ன, நாளைக்கு 20 சீட்டு பாஜக நின்று 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க வச்சுக்கோங்க, இவங்களால அதை ஜீர்ணிக்க முடியாது. அதுக்கு இப்போவே சேர மாட்டாங்க அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணாமலைக்கு இயல்பாகவே ஏடிஎம்கே பிடிக்கல. ஏடிஎம்கே பிடிக்கல. சரி, ஏடிஎம்கே பிடிக்கலையா எடப்பாடி பிடிக்கலையா? எடப்பாடி பிடிக்கல. ஏடிஎம்கேல டிவிகே தலைமையில் இதெல்லாம் இருந்தால் பிடிக்கும். எடப்பாடியை முதல்ல பிடிக்கல. எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா, எடப்பாடி இவர்களை மதிக்காமல் நேரம் அங்கே தான் பேசுவார், டெல்லியோட தான் அதான் பண்ணுவார். அதே அண்ணாமலைக்கு பிடிக்காது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கூட்டணி தர்மம்ன்றது இவங்களை பார்த்து தெரிஞ்சுங்கன்ற. திமுகவை பார்த்து. ஆமாம், சட்டையாவத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அவ்வளோ தழும்பு இருக்கும், சிலுவை சுமந்து. அதில் ஒரு 10% அண்ணாமலைட்ட இருந்ததான்னு கேட்குறேன். அவ்வளோ தூரம் அந்த கட்சி கூட்டணியை உடைக்கிற வேலையெல்லாம் பண்ணார். அதோடைய விளைவு அவங்க கட்சி உள்ளுவகாரங்களே தலையிட்டார். இப்போ பாஜகக்குள்ளேயே அண்ணாமலைக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை ஆச்சு. அதில் ஏதாவது அதிமுக தலைவர்கள் தலையிட்டு கருத்து சொன்னாங்களா? இல்லை இவர் வேணாம், இவர் தலைமையில் தான் இனி வரப்போகுது கட்சி அப்படி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. நிர்மலா சீதாராமன் பாஜக தலைவர் ஆகிறார், அவர்கள் தலைமையில் பாஜக வரப்போகிறது அப்படி ஏதாவது சொன்னாங்களா? முதல்வர் கனவில் நிர்மலா சீதாராமன் யாருமே யாருமே சொல்ல. அப்போ அவர்கள் அந்த தோழமையை மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா? இவர் என்ன சொல்லுவார்? நான் வந்து அப்படிலாம் இது பண்ண மாட்டேன், லட்சுமண ரேகையை மீறி விடுவேன். அவர் அமித்ஷாவே சவால் விடுறார், தன் ஆண்மை பலத்தை நிரூபிக்கிறார். என்ன சொல்கிறாரு? இவனா கரெக்டாக இருப்பாங்க தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன், நாளைக்கு அது சரியில்லைன்னா நான் தூக்கி போட்டு போயின்னு இருப்பேன். இல்லை சார், ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிற மைண்ட் செட்டில் அண்ணாமலை இருக்காரா? புதிய கட்சியெலாம் ஆரம்பித்தா என்னங்க, அந்த பண்ருட்டி வேல்முருகன் மாதிரி கட்சி நடத்தின்னு போக வேண்டியதான் சார். அவருக்கு அண்ணாமலை நீங்கள் தொடர்ச்சியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க சார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். ஏன் என்ன இருந்தாலும் அவர் வலதுசாரி சிந்தனையாளர் தான் அவர் ஃபேன் ஃபாலோஸ் பண்ணுறாங்க. ஆமாம், பாஜகவுக்கு தான் அது பாதிப்பு வரும். பாஜகவில் இருக்கிறதுல ஒரு பர்சன்டேஜாக அவர் பிரிப்பார். மற்றபடி என்ன,
நீங்கள் கட்சி நடத்தினா சாதனமான தன்னமலையாக தானே சொல்கிறாரு. கட்சி நடத்துறது அவ்வளோ சாதாரண வசதி இல்லையா? அண்டை இல்லாதுன்னு. அதனால தான் கம்முனுக்கிறாரு. ஓகே. இல்லாட்டி அவருக்கான ஆசை இல்லைன்றீங்களா? அவருக்கு எல்லா ஆசையும் இருக்குது. ஆனால் அரசியல்வாதிக்கே உள்ள பொறுமை ஒன்று இருக்குல்ல, அது இல்லை. அண்ணாமலைக்கு பொறுமை வேணும். பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் ஜெயிக்கலாம். இன்றைக்கி சிபிஆர் எப்படி இருக்காரு? அவர் பொன்னாருக்கெல்லாம் மந்திரி பதவி கிடைச்சப்போ இவர் ஒன்றும் கிடைக்கல. இவரும் மூத்த இது தானே. இவர் எல்லாரு கூடயும் இன்னொன்று சிபிஆரை பார்த்து இவர் கற்றுக்கணும். எல்லாரு கூடயும் நட்பு பாராட்டக்கூடியவர். இலகணேசன், சிபிஆர், பொன்னார், தமிழிசை அரசியல் ரீதியாக விமர்சிப்பார்கள். எல்லா கட்சிகள் கூடயும் ஒரு நல்ல எல்லா கட்சி கூடயும் ஒரு தொடர்பு இருக்கும். ஒரு நாகரிக அரசியல் பண்ணுவாங்க. விமர்சனம் பண்ணுவாங்க, அது வேறு. ஆனால் நாகரிக அரசியல் பண்ணுவாங்க. இவர் என்னமோ அதிமுகவை அழிக்கிறதுக்கே கணக்கணம் கட்டு வந்த மாதிரி. அந்த எந்த அதிமுக பாஜகவோடு சேர்ந்து நாம் களம் காணுவோன்னு பாஜகவுடைய அனைத்து தவறுகளையும் இவர்கள் சிலுவை சுமக்கிறார்கள். உண்டா இல்லையா? பீகார் திமுகவினர் பீகார் மக்களை துன்புறுத்தினார். அந்த திமுக என்டிஏ கூட்டணியில் இருக்குது. அதை கூப்பிட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னு இவர் பேசுகிறார் பிரதமர். இவர்கள் அதை மடைமாற்றம் பண்ணி தமிழர்கள் பீகாரிகளை துன்புறுத்துவதாக பிரதமர் சொல்கிறாருங்க. இப்போ இந்த சிலுவையை அவங்க தானே சுமக்கணும். அதிமுக தலைவர்கள்ட்ட போய் மைக்கு போடுன்னு வாங்க, அசைன்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இப்படி பிரதமர் சொன்னார், உங்கள் கருத்து என்னன்னு வாங்க. ஆமாம். அப்போ அவங்க அப்படி இல்லை, திமுகவினை துன்புறுத்துறாங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாரு தமிழர்கள் எதிராக இருக்காங்கன்னு மறுபடியும் திருப்புவாங்க. அப்போ பிரதமர்னாங்க, அவருக்குன்னு அறிவு இல்லையா? அவர் எப்படி இப்படி சொல்லலாம்? தமிழர்கள் அங்கே இது பண்ணுறாங்களா அப்படின்னு ஏடிஎம்காரன் பேசினா பாஜகக்குள்ளே இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்களா? பேக் ஃபயர். அண்ணாமலை அந்த வேலையை தான் பண்ணுறாரு. கூட்டணிக்கு உள்ள வைக்கிறார். கேட்டால் நான் நியாயத்தை பேசுவேன்னு. ஓ, அண்ணாமலை கூட்டணிக்கு உள்ள வைக்கிறாரா சார்? நான் உல வைக்கலையா? நான் புதுசாக கேட்குறீங்க. 24 நான் உல வச்சனால தானே தனியாக நின்னாங்க. இல்லை சார், இப்போவும் அதே மைண்ட் செட்டில் இருக்காரான்னு கேட்குறேன். அதே மைண்ட் செட்லாம் இருக்கார், எப்பவும் இருப்பார். கொஞ்சம் திருந்துவார்னு பார்க்குறாங்க, திருந்துற மாதிரி இல்லை. சரி இவர் இருக்கட்டும், நம்ம அப்புறம் பயன்படுத்திக்கலாம், கொஞ்சம் ஒதுங்கிருங்கன்றாங்க. ஓகே. இப்போ கேஎஸ் அழகிரிக்கிறாரு. இப்போ என்ன வேலை பண்ணுகிறாரு? திமுக கூட்டணி உடைக்கிற வேலை பண்ணுகிறாரா? பண்ணுறாரா இல்லையா? தெரியலையா? ஏங்க அதிக சீட்டு கேட்போம், நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம். ராஜேஷ்குமார் கேட்டது கரெக்டு தான். என்ன தப்பு கேட்குறாருல, பேசுகிறார். முன்னாள் தலைவர் தானே அவர். அதையும் பெருசாக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கும் ஒரு காண்டுக்குதுல்ல. என்ன காண்டு? செல்வ பிறந்தகை பாடுறா இந்த மாதிரி போயின்னுக்கிறார். மாணிக் தாக்கூர் தனியாக ஒரு ஆரம்பிக்கிறார்ல. ஆமாம். நம்ம தாவேகா கூட காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மாணிக் தாக்கூர் எந்த அளவுக்கு போகிறாருன்னா, அவருக்கு செல்வ பிறந்தகை பிடிக்கல. அதுக்கு பதிலாக கேசி வேணுகோபாலை தூண்டி விடுறாரு. அண்ணே நீ கேரளாவில் நிற்கிறல்ல, விஜய்க்கு கேரளா ரசிகர்கள் ஜாஸ்தி, விஜயை நீ பிடிச்சி போட்டோம் வச்சுக்கோ, நீ முதலமைச்சரா இல்லைண்ணே அப்படின்னு கிளப்பிடுறாப்புல. இதை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பிரச்சாரம் போதா, நாங்கள் ஒன்றும் பொறுமைகள் கிடையாது, எங்களுக்கு பங்குகள் வேணும் அது இதுன்னு. இதை பண்ணும் பொழுது இங்கே செல்வ பிறந்தகைக்கு சிக்கல் வருமா வராதா? சங்கடம் வருமா வராதா? வரும். அந்த வேலையை தானே பண்ணுறாங்க. ஆனால் ஓவரால் காங்கிரஸ்காரங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எப்பா இந்த பல்லக்கூட்டு இறங்கன்னா யாரா இது பண்ணுறது? அவங்க கூட போய் ஐயோ நம்ம தலைமையில் ஏறிக்குவானுடா அவனுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, போலீஸ்னால் அந்த பூஜையில் ஓடி போயிடுவார். யாரா உட்காந்துட்டு இவங்களை சமாளிக்கிறது? யார் நம்மளுக்கு சகல வசதிகளும் பண்ணி தருவா? அந்த பயம் காங்கிரஸ் இருக்கா இல்லையா? நாம் வேலை செய்யலாலும் திமுக காரன் வேலை செய்வான். நம்ம இவங்க நாம் வேலை செய்யான்றது அழிச்சிருங்க. வேலை செய்ய மாட்டாங்க. திமுக காரங்க வேலை செய்வாங்க. இவங்க ஜாலியாக வந்துட்டு காலைல 7 மணிக்கு வந்துடணும்னா வீட்டுக்கு எல்லாம் வந்துடுவான், வந்துடும்பா வேலை வச்சு வேலை சட்டை வந்துடுனா அவள் தான் அப்படியே போயிட்டே வேணும். இன்னும் சசிகாந்த் செந்தில் தனியாக அந்த ஜெயிச்சிருப்பாரா திருவள்ளூரில்? வழக்கறிஞர் சுதா மயிலாடுதுறையில் தனியாக வேட்பாளர் அவங்க தான். கடைசி வேட்பாளர் தேடுறாங்க. ஐயோ தொகுதியை வாங்கிட்டோம் வேட்பாளர் இல்லையா, தொகுதியை வாங்கிட்டோம் வேட்பாளர், என்ன பண்ணுறது? நாளைக்கு கடைசி நாள்ல இன்னைக்கு வந்து ஏமா ஓகேவா மயிலாடுதுறை அண்ணா நான் சென்னைண்ணே எம்பி வேணா சொல்லு சரிண்ணே பார்த்துங்கண்ணே ரைட் போ நில்லு. நாளைக்கு வேட்புமனு நிறைவு கடைசி நாள்ல இன்னைக்கு போய் தாக்கல் பண்றாங்க. அங்கே ஒருத்தர் போட்டாங்களா கிருஷ்ணகிரியில், அவர் வேட்மன் அவர் கட்சோன்னு பார்த்தாரு. ஐயோ யாராவது பிடிங்குவாங்க, ஏமா கிளம்பு ரெடியாக சீக்கிரம், என்ன எங்கேயா வெளியே போகிறோமா, ஷாப்பிங் போகிறோமா, சனி நான் வா சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு புள்ளையும் பொண்டாட்டிகளையும் கூட்டு போய் மனு தாக்கல் பண்ணிட்டாப்புல. பண்ணாரா இல்லையா? கூட கட்சிக்காரங்க யாருமே போகல தெரியுமா? அங்கே ஒருத்தர் நான் தான் வேட்பாளர்னு ஒருத்தர், இல்லை நான் தான் வேட்பாளர், சண்டை திருநெல்வேலியில். ராபர்ட் புரூஸும் அந்த இவர் இருக்கார் இங்கே தாம்பரத்தில் கூட இருந்தார், அவர் ஒரு பெரிய செல்வந்தர். இவரை இது பண்ணுறதுக்கு கிறிஸ்டியன் மிஷினரி இதெல்லாம் எடுத்து விட்றாங்க. எல்லாம் இது பண்ணி கடைசி டைமில் தான் ராபர்ட் புரூஸ் அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் நடந்ததா இல்லையா? அப்போது இந்த அளவுக்கு உள்ள கட்சி தாவேகா கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அண்ணா ஒரு 60-80 சீட் வச்சுக்கினேன், யார்கிட்ட நான் வாங்குறேன், தம்பிட்டு தானே வாங்குறேன், வச்சுக்கினேன் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க? ஆள் தேடணும் சார், ஆள் தேடணும். அப்புறம் சரத்குமார் மாதிரி பாதி திருப்பி கொடுக்கணும். அதனால் அவங்க சொல்லுவாங்க 234 இல்லை நீங்கள் வந்தீங்க எதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா
நீங்கள் கொடுத்ததையும் திருப்பி கொடுக்குறீங்க, நான் இப்போ எங்கே போவேன் அப்படின்னு புஷி புலம்புவார். அதனால் அவங்க போக மாட்டாங்க தெரியும்ல. அப்போ ஏன் சண்டை போட்டுனுக்குறாங்க? சீட்டுக்காக தான். சீட்டுக்காக இல்லை, செல்வ பெருந்தைக்கு சங்கடம் கொடுக்கணும், அதுதான் மெயின். சீட்டெல்லாம் மேலிடம் பார்த்துக்கோங்க. நெருக்கி வரும்போது எப்போ என்ன சொல்கிற, அவங்களோட மாணிக் தாகூர் கூட சொல்கிறாப்புல, கேசி வேணுகோபாலுக்கு அந்த ஆசை இருக்குது, தாவேக்கா கூட போகலான்னு பார்க்குறோம் அப்படின்னு மேலேருந்து நெருக்குவாங்க. இப்போ நடக்கிறதுலாம் இந்த சண்டை சேம் இதே தான். இங்கே நயினார் நாகேந்திரன் ஜெல் ஆகிட்டார், எடப்பாடி கூட ஜெல் ஆகிட்டார். அவர் வரவேற்கிறதும், இவருக்கு மாலை போடுறதும், அவரை பாராட்டுறதும், நம்ம ஒதுக்கி வச்ச எல்லாருமே ஒன்றாகிறாங்களா. ராஜா கூட இருக்கிறாப்புல, அவரு கூட கருப்பு முருகானந்தான், நம்ம கூட இருந்த வினோஜ் கூட அங்கே போயிட்டாப்புல, கருநாகராஜனும் அங்கே தாங்கிறாப்புல. தனிமரமாக ஆயிட்டோமே என்ற கோவம் இருக்குமா இருக்காதா? இது ஒன்றும் வெங்காயம், இது உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை, மாநில தலைவர் இப்படியே சொல்லிக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய புலம்பல். இதோடைய வெளிப்பாடு தான் பொறுத்து பார்க்கிறேன். என்னை பற்றி அமித்ஷா கொடுத்த வாக்காக ஏன் மீறுங்க, அமித்ஷாவும் சேர்த்து மிரட்டார் பாருங்க. இவர் வந்து அமித்ஷாவிட்ட கெஞ்சி கேட்டுட்ட மாதிரி, தம்பி கொஞ்ச நாளைக்கு வாங்கி மூடிக்கிட்டுறா, தேர்தல் மூடிட்டோண்டா, அது வரைக்கும்டா அப்படின்னு சொன்ன மாதிரியும், அமித்ஷா கொடுத்த இதுக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து 3 பேர் என்னை திட்டுறாங்க. 3 தலைவர்கள் தானே சொன்னார். அதிமுக தலைவர்கள் சொன்னாரா? என்ன சொன்னார்? அதிமுக தலைவர்கள் என்னை தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டாதுன்னாரு. யார் இந்த தலைவர்கள்? யாரோ எங்கேயோ தெரியுதா? இந்த இதுதான். அப்புறம் என்ன சொல்கிறாரு? லட்சுமண ரேகையை மீறுவேன்றார். நீங்கள் சொல்கிறது உங்களை திட்டுறாங்கன்னு உங்களுக்கு காதுக்கு ஏதோ கொண்டு வந்துட்டாங்க, உங்களுக்கு வருத்தம் இருக்குது, அதெல்லாம் ஓகேனா நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் எது? தேசிய தலைமை கிட்ட பேசியிருக்கணும், அடுத்து மாநில தலைமை கிட்ட பேசியிருக்கணும், இல்லைன்னா எடப்பாடி கிட்ட பேசியிருக்கணும். என்ன சார் இது 1000 பிரச்சனை. ஆனால் அண்ணனை முதலமைச்சர் ஆகணும்னு நான் வந்துட்டேன், நான் சொல்லிட்டேன். எப்படி சார் எடப்பாடியை மூஞ்சுக்கு பார்த்து? சரி, செல்லூர்ராஜ்கிட்ட பேசுங்க, உதயகுமார்கிட்ட பேசுங்க, எஸ்பி வேல்மன்கிட்ட பேசுங்க, உங்கள் ஊருக்கார் தானே. அண்ணா என்னென்ன இது, நான் தான் இப்போ இறங்கி வந்து வேலை செய்கிறேன்னு வர்றேன், இந்த மாதிரி என்னை பற்றி பேசியிருக்காங்கண்ணா, கொஞ்சம் அடக்கி வைங்கண்ணா, இது நல்லா இல்லைண்ணா, நாளைக்கு நானும் பேச ஆரம்பித்தேன் நல்லா இருக்காதுல்லண்ணா, இது யாருக்கு போய் சாதகமாக போவோம் சொல்லணுமா வேணாவா? அதை விட்டுட்டு செங்கோட்டையை மாதிரி நீங்களும் பொது வெளியில் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னா என்ன கதை? இது ஒற்றுமைக்கு வழியா இல்லை குழி பறிக்கிற செயலா? சார் செங்கோட்டையனை வந்து நீக்கியதே தவறு, ஒன்று நோட்டீஸ் தான் கொடுத்துருக்கணும், எனக்கு வந்து என்ன நீக்கணும்னா பொதுக்குழுடைய ஒப்புதல் வேணும் அப்படிங்கிற டோனில் அவர் பேசுகிறாரு. குறிப்பாக இன்னொரு லீகல் ஃபைட்டுக்கு தயாராக பண்ணிக்கோன்றாங்க. ஓ நீக்கியாச்சு, அப்போ நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்கல்ல. சரி, இதனால் செங்கோட்டையன் எந்த அடிப்படையில் பேசுகிறாரு? சட்டத்திட்ட அடிப்படையில் தானே. நீக்கணும்னா நோட்டீஸ் கொடுக்கணும், விளக்கம் கேட்கணும். நான் விளக்கம் கொடுத்தா பிறகு உங்கள் விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, அதனால் உங்களை நீக்கிக்கிறேன்னு சொல்லணும். அதான நடைமுறை. அதே நடைமுறை தான் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னா கட்சிக்குள்ளே தான் பேசணும். வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறது கட்சி விரோத நடவடிக்கை தானே. இதை சொல்கிற செங்கோட்டையன்ட்ட ரிப்போர்ட்டருங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே சார். 6 அமைச்சரில் 5 பேர் இப்போவும் உள்ளே தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் சார் வெளியில் வந்து பேசுனீங்க? அதிமுக தலைமைக்கு ஒவ்வொரு கட்சியிலையுமே என்னங்க, நாளைக்கு இப்போ துரைமுருகனுக்கு பிரச்சனை இருக்குது, தம்பி உதயநிதி என்ன மதிக்க மாட்டேங்கிறாப்புல, நேற்று வந்து சேகர் பாபுவும் செந்தில் பாலாஜியும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எம்ஜிஆர் காலத்து ஆள், எம்ஜிஆரே என்னை கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கலைஞர் கூட இருந்தேன், 71 கலைஞர் கூட இருக்கிறேன், என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க, இப்படி சொல்கிறத அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு சொன்னார்னா என்ன ஆகும்? அவர் மாதிரி நடவடிக்கை வருமா வராதா? மற்றவங்களே கேட்டால் சொல்லுவாங்க, ஏங்க எது இருந்தாலும் நீங்கள் முதல்வர்கிட்ட கட்சி தலைவர்கிட்ட சொல்லணும், இல்லை கட்சிக்குள்ளே பேசணும். வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து சொன்னீங்கன்னா கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைலாம் வெளியில் நீங்களே கொண்டு வந்து விட்றீங்க, இது எப்படிங்க நியாயம் இருக்குன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? சேம் அதே தானே செங்கோட்டையனுக்கும். கட்சி பயிலாக கட்சியுடைய அமைப்பு சட்டம்னா சொல்லுது, எந்த பிரச்சனையும் கட்சி உள்ள பேசணும், கட்சி தலைமை எடுக்கிற முடிவு கட்டுப்படும். இது ரெண்டுத்தையுமே அவர் மீறினாரா இல்லையா? அப்புறம் வந்து சட்டம் பேசுகிறாரு, எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு. கோர்ட்டுக்கு போங்க, உரிமையில் நீதிமன்றம் தான் போவீங்க. அவங்க நாங்கள் எங்களுடைய செயற்குழு கூடி அடுத்த செயற்குழுல பர்மிஷன் வாங்கிட்டு இந்த பாருங்க எல்லோரும் ஒப்புக்கொண்டாங்க. இன்னும் என்ன, ஏற்கனவே ஒருத்தர் கரை வேட்டியை உருவி விட்டோம் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இவரும் கரை வேட்டி கட்டக்கூடாது, போங்க முடிஞ்சிச்சா? எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஒரு நியாயத்தை பார்க்கணும். அவருக்கு வெளியில் போகணும், பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்ல. இப்படி நடந்தால் வெளியேற்றுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அப்போ ஏன் நடக்கிறாரு? அப்போ வெளியேற்றின பிறகு ஏன் புலம்புறாரு? ரொம்ப ஜாலி. எம்ஜிஆரை பண்ணாங்க, இதே ஷூட்டிங்கில் இருந்தாராம். ஓகே, மணியன் சொல்லிட்டு இதயம் பேசிக்கிறது, மணியன் அவர் தான் தயாரிப்பாளர். அழுதுகிட்டே போய் எம்ஜிஆர்ட்ட சொன்னாராம், இதுக்கு வருத்தப்படுற, பாயசம் கொண்டு வர சொல்லுனாராம். பாயசம் கொண்டு வர சொல்லி எல்லாருக்கும் பாயசம் கொடுங்க. எம்ஜிஆர் தான் தெரியும்ல, அவர் சாப்பிட்ணுமா எல்லோரும் சாப்பிட்ணும், எல்லாருக்கும் பாயசம் கொடுத்துட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு சத்யா ஸ்டூடியோவில் வந்தார். அப்புறம் அடுத்தது
எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டம் போட்டு அடுத்து என்ன நடவடிக்கை எப்படி ஆரம்பிக்கலாம், அவ்வளோதான். என்னை எப்படி நீக்கலாம், எம்ஜிஆருக்கு இதான் பண்ணாங்க. சஸ்பெண்டு நேராக வெளியேற்றிட்டாங்க. கண்ணதாசனே எழுதியிருப்பார். அப்போ எம்ஜிஆர் எனக்கு ஏன் பண்ணவில்லை அதெல்லாம் கேட்டாரா? ஜாலி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஓகே சார். என்ன சார் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இப்போது கேஸ் ஆண்டிகள் கட்டிய மடங்கதையாக ஆயிடுச்சு போல இருக்கே. நீங்களே சொல்லிட்டீங்க பதில். இன்னொரு விஷயம், சசிகலா இதில் வரமாட்டாங்க. ஓகே, வரவே மாட்டாங்க. சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். பசுமொன்னில் வந்து சசிகலாவை ஏன் சார் டிடிவி பார்க்கல? அதாவது காத்திருந்தாங்க சசிகலாவுக்கு வந்து ஓபிஎஸ் செங்கோட்டையன் காத்திருந்து வந்து சசிகலாவை பார்த்தாங்க. டிடிவி ஏன் வந்து போயிட்டார்? டிடிவியை சசிகலா விரும்பவில்லை, பார்க்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க ஜெயிலில் இருந்தப்போ இவருங்க கட்சி ஆரம்பித்தது, பல விஷயங்கள் அவங்களுக்கு முரண்பாடு. அதனால் சசிகலாவுக்கு டிடிவிக்கும் உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. திவாகரன் இருக்கிற வரைக்கும் டிடிவி உள்ளே போக முடியாது. திவாகரனுக்கும் டிடிவிக்குமே ஆகாது. இவர் கட்சி ஆரம்பித்து இவர் எனக்கு என்னென்னு பண்ணதெல்லாம் இது. என்னை கேட்டால் சசிகலா கூடுதலாக கட்சியை விட்டு ஒப்படைச்சிட்டு போகணும். இவர் அவர்களை மதிக்காமல் இல்லாத பிரச்சனைலாம் பண்ணி இவரும் ஒரு காரணமாயிட்டார் அப்படின்ற கோபமும் இருக்கும். ஓகே, இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்க கிட்டே சேர்க்கறதில்ல. இவங்க காத்து இருந்துட்டு பார்க்குறாங்க. இவங்க நோக்கம் சசிகலாவை பார்க்கணும். ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் அரசியல் கட்சி தலைவர் இருப்பான் பார்த்துறீங்களா, எப்படியாவது முண்டி வச்சுட்டு போய் தலைவர் பக்கத்தில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை டிபி வச்சுக்கிட்டு சுற்றுவான். அந்த மாதிரி பிரதமர் வராரா பக்கத்தில் ரூம் போடு தலைவா அப்படின்னும். மோடி பார்ப்பார், எங்கடா தலைவா குரலுக்கு எது ஆளை காணும், கீழே குஞ்சிப்பார் தலைவா பார்த்து கிடப்போம். உடனே எடுத்தோடனே தலைவர் ஒரு ஃபோட்டோ அப்படின்ட்டு ஓபிஎஸ் பிரதமருடன் சந்திப்பு, அரை மணி நேரம் ஆலோசனை, செய்தி இவரை பரப்பிடுவார். அடுத்த நாள் டைம்ஸ் அப்படியே விளம்பரம் பரதன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் எல்லா பத்திரிக்கையும் விளம்பரம் கொடுப்பாரு. இங்கிலீஷில் கொடுத்தா தான் அங்கே போய் சேரும். இன்னொன்று, ஏர்போர்ட்டில் பிரதமர் போகிறாரு, முதல்வர் சந்திக்கிறாரு, ஆளுநர் இருக்கார், இவருக்கு தனியாக அரை மணி நேரம் பர்மிஷன் அண்ணாமலை வாங்கி தராரு. ஞாபகம் இருக்கா? இவரெல்லாம் சந்திச்சு தான் அப்புறம் முதல்வர் சந்திச்சார். முதல்வர் பக்கத்து ரூமில் வெயிட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நடந்தது அன்னைக்கு கூத்து. அப்படி பண்ணிட்டு ஜாலி பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது. அப்புறம் வந்தால் இவர் கண்டுக்கலை. இவங்க சேர்ந்தவுடனே ஏங்க இந்த விஷயத்தில் இப்படி தான் போகணும் அப்படின்னு கண்டிஷனாக சொல்லி அண்ணாமலை நீக்கும். டிடிவி ஓபிஎஸ் நான் எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கோம், நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்கள நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு உட்பட சொன்னதுனால தான் அமித்ஷா அது அவங்க பிரச்சனைன்ட்டார். ஓகே, அப்புறம் எப்படி பிரதமர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு? இவர் என்ன பண்ணுறாரு, உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கன்றாரு. பாக்கியத்தை வேணா கொடுக்குறோம், வரவேற்க போனது தரமாட்டோன்றாங்க. இவர் உடனே நான் மறுநாள் என்ன பண்ணாரு, அதான் ஓபிஎஸ் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு. அதுவும் என்னது அறிக்கை, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நாங்கள் அதுதான் ஓபிஎஸ். தனக்கு வேலை ஆகலைன்னா உடனடியாக பல்டி அடிக்கும் தயங்க மாட்டார். இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ என்ன சொல்றாரு, திமுக ஜெயிக்கும். சார் அது எப்படி சொல்ல வர்றாருன்னா, ஒன்றிணைந்த அதிமுகவால தான் திமுக வீழ்த்த முடியும், அப்படி அதிமுக ஒன்றும் செய்யலன்னா திமுக ஜெயிக்குங்கிற டோனில் பேசியிருக்காரு சார். திமுக ஜெயிக்கும்னு வெளிப்படையாக பேசல சார். ஒன்றிணைந்த அதிமுக இருந்ததை விட இப்போ பலமாக அதிமுக இருக்குது. ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னா ஓபிஎஸ் மட்டும்தான் உள்ளே இருந்தார். ஓபிஎஸ் ஒன்றும் பெரிய இந்த தலைவர்லாம் கிடையாது. அவர் அதான் சொல்லிக்கிறார், ஏப்பா பாயாசம் ஊற்றுப்பா அவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயாசம் பாரு அவருக்கு பாயாசமே இல்லை, என்ன சப்ளை பண்ணுறேன் ஊற்றியாங்க அப்படின்னு. அங்கே வந்து ஊற்றணும், இங்கே கொஞ்சம் ஊற்று. பக்கத்து இல்லைக்கு பாயாசம்னு சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி, அதுதான். எனக்கு பாயாசம் ஒன்றும் கேட்கறது கிடையாது. அவர் ஊற்றியா அவருக்கு என்னத்த சப்ளை பண்ணுற ஊற்றியா அப்படின்ட்டு, இந்தா இதுலேயும் கொஞ்சம் ஊற்று அப்படின்றது. இதான் ஓபிஎஸ். ஒன்றிணைந்த அதிமுக ஜெயிக்கும். ஒன்றிணைந்த அதிமுகனா யாருங்க, நான் இருக்கணும், இதுதான். அதில் நீ இருக்கணும் தான், உன்னை இருக்க தான் வச்சாங்க, உன்னை கெஞ்சினாங்க, உனக்கு செகண்ட் பிளேஸ் தரோம், பொதுச்செயலாளர் இருக்கட்டும், துணை பொதுச்செயலாளர் கூட தரோம், இல்லையா பொருளாளரே தர்றோம், இருங்க. 2 மணி நேரம் காக்க வச்சார். சிவி சண்முகத்தையும் இன்னொருத்தர் யாரோ பேச்சுவார்த்தைக்கு போனவங்க முடியாதுன்ட்டார். பல கூத்து உள்ளே இருந்து பண்ண கூத்துலாம் இருக்குது. இவர் ஒரு அறிக்கை விடுவார், அவர் ஒரு அறிக்கை விடுவார். யாருக்கா இவர் எந்திரிச்சு பேசணும்னு அவர் எந்திரிச்சு பேசுவார், சட்டசபையில் கலைஞரை புகழ்ந்து பேசுவார். இந்த மாதிரி பல கூத்துக்கள் பண்ணார். அமுச்சு விட்டாங்க வெளியே. இவர் ஒன்றிணைந்த சரி, ஒன்றிணைந்த அதிமுகவோட இன்றைக்கி அதிமுக நிலைமை எப்படி இருக்குது? ஸ்கோர் பண்ணுறது யார்? எடப்பாடியார் ஸ்கோர். கரூர் சம்பவம், இந்த விவசாயிகள் பிரச்சனை, எடப்பாடி தானே ஸ்கோர் பண்ணுறாரு. அப்போ முன்ன விட அதிமுக நல்லா தானே இருக்குது. அப்புறம் என்ன? இன்னொன்று பாருங்கள், விஜய் அங்கே போயிட்டா சார் அதுக்கு தானே பேச்சாச்சு போகுது. இப்போ அதுக்கு தான் விஜய் போக மாட்டார், அதுன்னு உருட்டின்னு இருக்காங்க. இந்த 4 பேர் விஜய்க்கு பின்னாடி போயிட்டாங்கன்னா தொகுதிக்கு 100 ஓட்டு. 4 பேர் யார்? அதான் சார், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா,
சசிகலாவை சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, எங்கேயும் வரமாட்டாங்க. சரிங்க சார். சசிகலா விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓபிஎஸ் டிடிவி சசிகலா விஜய்க்கெல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. சசிகலா ஒரே இது, திமுக வீழ்த்தப்படணும், அதிமுக ஒன்றிணைணும். சரிங்க அதிமுக அவ்வளோதான். சசிகலா விட்டுலாம். ஓபிஎஸ் டிடிவி கேஎஸ் இவங்க 3 பேரும் விஜய்க்கு பின்னாடி போகிறாங்க அப்படின்னா டிடிவிக்கு 100 ஓட்டு, ஓபிஎஸ்க்கு 30 ஓட்டு, செங்கோட்டையனுக்கு 15 ஓட்டு, 145 ஓட்டு. விஜய்னு ஒரு சக்தி இருக்குல்ல சார், 15%. என்ன பண்ணுவீங்க? தொகுதிக்கு 30,000 ஓட்டு வாங்குறீங்க வச்சுக்கிங்க. அதை வச்சு என்ன பண்ணுறது? நாங்கள் தான் வலிக்கணும் சார். அதுவும் இல்லாமல் தாவேக்கால இருந்து நாங்கள் பாஜகவோடையும் கூட்டணி போக மாட்டோம், அதிமுகவோடையும் கூட்டணி போக மாட்டோங்கிற டோன் யார் சொன்னா? சிடிஆர் பேசியிருக்காரு சார். பேசலையே, கரெக்டாக சொல்லுங்கள். சிடிஆர் என்ன சொன்னார்னு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள், வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுங்கள். இந்த டோனில் தான் சார் அவர் பேசியிருக்காரு. வார்த்தைக்கு வார்த்தை அவர் என்ன சொன்னார்னு சொல்லுங்கள். கடந்த மாதம் என்ன நிலையோ அதே நிலை தான் இப்பொழுதும் நீடிக்கிறது. கரெக்டாக? கடந்த மாதம் அதே நிலை தானே சார். நாங்கள் தான் நான் கேட்கறது பதில் சொல்லுங்கள். இதான் சொன்னாரா? அதெல்லாம் கூட சொல்லலை, இதுதான் சொன்னார். கடந்த மாதம் என்ன நிலையோ அதே நிலை தான் இப்போ நீடிக்குதுன்னு. கரெக்டாக? கடந்த மாதம் வந்து அவங்க வந்து நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், எங்களுக்கு கீழே நீங்கள் அதை எழுதிங்க, பொழிப்புரை புகழுரை எல்லாம் எழுதிங்க. நான் கேட்குறது சொன்னாரா? சிடிஆர் நிர்மல்குமாருக்கு விஜய் என்டிஏவோட பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா தெரியும். ஓகே, மற்ற தலைவர்களுக்கும் தெரியும். அப்போ சிடிஆர் வந்து பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது ஆமாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, நல்லபடியாக போதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா? சொல்ல முடியுமா? அவரும் ஒன் ஆஃப் தி பொதுச் செயலாளர் கணக்கு இருக்கட்டும், தலைமை சொல்லாமல் சொல்ல முடியாது சார். அவங்க ஜனவரியில் கூட ஜாயின் பண்ணுவாங்க. மொல்லமாக இல்லைன்னு சொல்லிட்டு நானும் அவரும் நண்பர்களாகத்தான் பழகிறோம் நடிகைகள் சொல்லுவாங்கல்ல. கடைசியில் ஒரு நாள் திருப்பதியில் மாலை மாற்றி கொண்டு நின்னுவாங்க. அந்த மாதிரி நண்பர்களாக பழகிறோன்ற மாதிரி எதுவும் இல்லை, கடந்த மாத நிலை தான் நீடிக்கும். அப்படி தானே சொல்ல முடியும்? ஆமான்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க ஆசிச்ச பாஜகங்க, சித்தாந்த எதிரிங்க, அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாததுனால தான் நீங்கள் கொண்டு போய் வாயில் வடிவேல் வாயில் மைக்க விடுற மாதிரி விட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? போன மாதம் என்ன நிலையோ அந்த நிலை விட்டு போயிட்டீங்களா? இவங்களா போன மாதம் என்ன நிலையோ சொல்லிட்டாருப்பா, அப்போ பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. ரைட், எழுதிக்க போ. நாளைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா என்ன சிடிஆர் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அறிவு இல்லை. அன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோமா இல்லையா? படித்து கேட்டோமா? என்ன சொன்னீங்க? இப்போ ஏன் பார்த்தீங்களா அப்படி நான் கேட்க போகிறீங்க? அன்றைக்கி ஏதாவது ஏறுவாரா, ஜொல்லாவுமா, யார் தலைமையில் கூட்டணி, இதுதானே பேசுவாங்க. பேசி பொருளாக மாறும். புரியுதா? இவ்வளோதான். இவரை சொல்கிறீங்களா? அருண்ராஜ் கூட சொன்னார், முதலமைச்சராக அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னாங்களோ அதில் மாற்றம் இல்லைன்னாரு. அவர் அதோட ஒரு படி மேலே உசாரு. போன வருஷத்துக்கு போயிட்டார். ஓகே சார். சார், அமித்ஷாவே வந்து அந்த நியூஸ் 18 கான்க்ளேவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி விரிவு செய்யப்படும்னு சொல்கிறாரு. யார் சார் வர வாய்ப்பு இருக்குது? அதான் விஜய். ஏற்கனவே இவர் அன்புமணி இங்கே தான் வரப்போகிறாரு. தேமுதிக முடிச்சிட்டாங்க. எங்கே சார்? இங்கே தான் பாஜக கூட்டணி. ஓகே, வெறும் இவர் மட்டும் தான் பாக்கி, விஜய் மட்டும் தான் பாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் கூட்டணி விரிவுபடுத்த போகிறேன்றாங்க. தேமுதிக திமுக கூட பேசிட்டு அது இங்கே 4 பேர் சொல்லணும் இருப்பான், புலமின்னு இருப்பான். 40 பேரோட எஸ்பி வேலுமணி வெளியில் வருவான்னு கூட சொன்னாங்க. சொல்கிறதெல்லாமா நடக்கும்? காங்கிரஸ் பேரியக்கம் தாவேகாவுடன் பேசி கொண்டிருந்து கூட புலம்புறாங்க. அதுக்கு சொல்கிற காரணங்கள்லாம் பார்த்தா டமாஸாக இருக்கும். காங்கிரஸ் எங்கேயாவது 9 எம்பி 22 எம்பி திமுக ஆதரவு காங்கிரஸுக்கு மத்தியில். ஆமாம், அதை விட்டுட்டு இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணுன்னா இருக்குது. ராகுல் காந்தி பாஜக காரங்க எதிர்த்தாங்கன்னா முதல்ல தான் அந்த அளவுக்கு சம்சா சாப்பிட்டு நாங்கள் போராட்டத்துக்கு பிளக் கார்டு பிடிக்குது, ஆள் வேணுமா வேணாவா? போர்வால் ஒருத்தர் போதும் ஓய்னுட்டு இருந்தார். அது முடிஞ்சிச்சுல அவருது, போன மாதத்தில் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த இதெல்லாம் யார் ஆதரவு கொடுப்பா? திமுக தான். தாவேகால யார் வருவா? அப்படியே வந்தால் கூட நான் கொஞ்சம் வரணும், அதை வரணும்னா ஒருத்தர் காக்கி சட்டை போட்டு தொப்பி போட்டு நிற்கிறார். நான் வாப்பில் அவன் சும்மா செக்யூரிட்டி நிற்கிறாருப்பா, நீ வாப்பா தைரியமாக வாப்பா, இல்லைண்ணா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது நான் அந்த வரணும் அப்படின்னு போயிடுவார். இந்த மாதிரி வீராதி வீரர்களை வச்சுக்கிட்டு தெரியுதா? இவங்க சொல்கிற கதெல்லாம் பார்த்துட்டிங்களா? காங்கிரஸுடன் தாவேகா கூட்டணி போகும், பாஜகவுடன் போகாதுன்னு ஒன்று தெரியுமா? எத்தனை பேச்சுவார்த்தை போகுதுன்னு தெரியுமா? எல்லா விஷயமும் கொஞ்சம் நெருக்கத்தில் வரும்போது தான் அப்படியே ரிவீல் ஆகும். அது வரைக்கும் அப்படி தான் ஓடும். செங்கோட்டையின் சாப்டர் க்ளோஸ்டா? ஆமாம், உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். அந்த கோபம் தான் நம்ம ஆளுக்கு. ஜபர்தஸ்த் லட்சுமணரை தாடி தூக்கி போட்டு மிச்சிடும் இவன்றா. 3வது கூட்டாலையும் வெளியே அமைச்சிட்டாங்க. அவர் பாதி ஜெயலலிதாங்க எடப்பாடி. பண்ணிக்க போ, எங்கே போறியோ போ அப்படின்ட்டாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை இருந்து விஜய் கட்சி வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப எப்படியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி.